லா 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 லா. இட்ஸ் a wonderful line. ரொம்ப ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணேன் நான் மூவியை. சூப்பர். அவர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் போய் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வருது. சின்ன வயசில் எங்கள் அப்பா இது மாதிரி தான். ஃபேமிலியோட சின்ன பசங்களை பெரியவங்க வயசானவங்க கூட பார்க்கலாம். கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் ரன் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, நல்லா ஓடக்கூடிய இதுதான். அவங்க அதுக்குள்ளே போய் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அழுகும் போது நம்மளுக்கு அழுகு வரும். எமோஷனலாக கனெக்ட், ஒரு ரியல் லைஃப் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் ஈஸியாகவே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக இட்ஸ் a ஃபேமிலி மூவி. ப்ளீஸ் கம் வித் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் சில்ட்ரன், எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அப்பாவோட கஷ்டத்தை மட்டும் நல்லா இது பண்ணியிருக்கேன், சொல்ல தேவையில்ல, செமையாக பண்ணியிருக்கேன். நல்லா எல்லாமே நல்லா இருக்குது, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க தான் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான். அப்பா எப்படி கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்கன்னு நினச்சி அந்த படத்தை பார்க்கலாம். இதை பார்த்து அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க பசங்க. அதனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாங்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, எம்எஸ்லாம் இருக்குது, பரவாயில்ல. ஃபேமிலி பார்க்குற படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அதான் அப்பா அம்மாவை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். பேரண்ட்ஸ் வந்து பசங்க வந்து மரியாதை கொடுக்கணுன்றதுக்கு நல்லா இருக்குது, ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அருமையாக இருக்குது படம். நல்லா ஹீரோ நல்லா பண்ணியிருக்காப்புல. அவன் ஃபாதர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதான் பையனும் நல்லா பண்ணியிருக்கான். படம் பரவாயில்ல, ஒரு எதுவுமே இல்லாமல், ஒரு பாட்டு இல்லை, டான்ஸ் இல்லை, ஒரு காமெடி இல்லாமல் நல்லா படம் ஒரு நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது. அடுத்தது என்னன்று நல்லா இருக்குது, போர் அடிக்காமல் போகுது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். எமோஷனலுக்கு சில சீன்லாம் நல்லா சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்தது. நானே சில சீனில் ஒரு அழுதுற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, எல்லாமே பரவாயில்ல. படம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, போர் அடிக்கல. ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான் இது, 100%. படம் நல்லா இருக்குதுங்க, பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க, கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் ரன் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, நல்லா ஓடக்கூடிய இது தான். இந்த ஜெனரேஷனுக்கு தேவையானதும் கூட, அதுதான் முக்கியம். அதான் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்காங்க நடிச்சு, அவங்கவுங்க ரோலை சரியாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்குது. சவுண்ட் சர்வீஸ் நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆட்டோ ஓட்டுறது, அவங்க கஷ்டப்படுறது, இப்போ இருக்கிற ஜனத்துக்கு அது புரிஞ்சுக்கணும், பசங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட சின்ன பசங்களை பெரியவங்க வயசானவங்க கூட பார்க்கலாம். யார் என்ன பசங்களை பார்க்கணும், பசங்களை பார்த்தா தான் புரியும். அது கஷ்ட சுகம் எப்படி அம்மா அப்பா கஷ்டப்படுறது அது புரிஞ்சுக்கணும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க பண்ணுற லைஃப்பில் எப்படி ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க சந்தோஷம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துண்ணா. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே இருந்தது. ஸோ எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஹாப்பி எண்டிங்காகவே இருந்தால் கூட இது ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பிச்சிலேருந்து எண்ட் வரைக்குமே ரொம்பவே ஜாலியாக ஒரு எமோஷ்னலாக ஒரு படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அப்போல்லாம் இல்லை, லேக்லாம் இல்லைனா ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் அது உங்களுக்கு படமாக பார்க்குறப்போ அது தெரியாது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பர்ஃபார்மன்ஸுக்கெலாம் குறைய இல்லை, ரொம்பவே அருமையாக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரை வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சில இடங்கள் அவர் பார்க்குறப்ப எங்கள் அப்பா மாதிரி இருந்தது. கனெக்ட் ஆகும், எமோஷனலாக இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கிரிஞ்சி பூம்பர்லாம் யோசிக்காமல் அந்த எமோஷன்ஸோடு நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எமோஷனலாக கனெக்ட், ஒரு ரியல் லைஃப் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் ஈஸியாகவே கனெக்ட் ஆகும். ஓவர் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி பார்க்கணும், ஒரு படம் பார்க்கணும், யதார்த்தத்தோட நெருக்கத்தில் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த படம் பார்க்கலாம். நாயகனமாக இருக்காது படமே, அங்கங்கே அதுதான் சென்டிமெண்ட் தான். பட் அதை கம்ப்ளீட்டாக அப்படியே போட்டு ஃபுல்லாக அழகு விடாமல் அங்கங்கே வச்சிருக்கிற விதமும் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் ஒரு யதார்த்தமாக முடிச்சிருக்காங்க, அது நல்லா இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்பானா இப்படி தான் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே நல்லா எடுத்திருக்காங்க, கரெக்டாக எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ, அந்த அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஃபீல்,
அவரோட ஒவ்வொரு ஆக்டிங் மூமெண்ட் எல்லாமே செம சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வடிவேல் சார் பாடினார் அந்த பாட்டு, அந்த வார்த்தைங்கள்லாம் ஒன்று சூப்பராக இருக்குது. நான் இன்னும் 4 வாட்டி கேட்டேன்னா தான் எனக்கு அது நல்லா கரெக்டாக புரியும். ஆனால் நல்லா இருக்கு, அந்த லைன் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. பிடிச்ச சீன் அப்படின்ட்டா, ஒரு பொண்ணாக தனியாக போயிட்டு நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப வந்து அது பெற்றவங்க கூட இருக்கணும்னு நினைப்பாள். அது கூட இல்லாமல் அவளுக்காக ஒரு மாப்பிள்ளையை தேடி போய் அதுவும் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிறப்ப அவள் மனவேதனை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடம்லாம். படம் நல்லா இருக்குப்பா. அதாவது நடுத்தர மக்களோட லைஃப்பு சென்னையிலே இல்லை, சாதாரண எல்லா இடத்துலையும் இது மாதிரி தான் இருக்காங்க ஜனங்கள்லாம். வளர்ந்தவங்க பசங்கள்லாம் நம்ம நல்லா பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் முன்னேற நம்ம லைஃப் மாறாதுன்னு நினைப்போம், தெரியும் நமக்கே. மாறும் நினச்ச மாதிரி நடிச்சுட்டே நம்ம பிள்ளைங்களை வளர்த்துட்ருப்போம். நல்லபடியாக வளருவாங்க பசங்கன்ற எண்ணம் இருக்குது. சூப்பர், அவர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் போய் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வருது. சின்ன வயசில் எங்கள் அப்பா இது மாதிரி தான் இருப்பார். அவரோட கஷ்டங்களை சொல்லவே மாட்டாரோ, அது பழசெல்லாம் எங்களுக்கு ஞாபகம், எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த மாதிரி நல்லா இருக்கு. என்னம்மா எமோஷனல் ஃபீல் சிலது, அதான் அப்பாவோட சில விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது. அப்பா கேரக்டர் நல்லா இருக்கு, நடித்ததில் அப்பா கேரக்டர் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், கட்டாயம் இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டியது, ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரியவங்களாம் நல்லா, எல்லாருமே ஃபேமிலியோடு நல்லா வந்து பார்க்கலாம். ஹாய் கைஸ், படம் சூப்பராக இருக்குது. இட்ஸ் அ ஃபேமிலி மூவி. ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன். அதோட நீங்கள் ஒரு அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப லவ் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவியை வந்து பாருங்கள். அதோட ஒருத்தவங்க யார் ரொம்ப தூரம் வந்து அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்து படிக்கிறீங்க, வேலை செய்கிறீங்களோ, அவங்க கண்டிப்பாக இந்த மூவியை வாட்ச் பண்ணணும். ஏன்னா அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மூவி இன்டர்லிங்க் ஆகி இருக்கும்னு நான் ட்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா நானும் தள்ளி வந்து படிச்சுட்ருக்கேன், வேலை செஞ்சிட்ருக்கேன்னா கூட எங்கள் அப்பா அம்மாவை இப்போ நான் டெய்லி ஃபோன் பண்ணி அப்பா என்ன பண்ணுறீங்க, அம்மா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்களான்னு கேட்கும்போது அவங்க உடனே என்ன கேட்குறது, அதெல்லாம் நான் பண்ணுறேம்மா, நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, பத்திரமா இருக்கியா, வேலைக்கு போறியா வரியா, பத்திரமா இருக்கியா. அவங்க அந்த குட்டி குட்டி கேர் பற்றி கேட்குற வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க இப்போ நம்ம ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வந்தாச்சு, நம்ம இப்போ அவங்கள கேர் பண்ணணும். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்னு பார்த்தீங்கனாலே அப்பா அம்மா ஆர் ரிலேட்டிவ்ஸ் இப்படி தான் ஒரு சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அப்பார்ட் ஃப்ரம் த சர்க்கிள் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வளர்ந்தவங்க வெளியே வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், வேலை பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அப்பா அம்மா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வரக்கு அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே தெரியும். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் மூவி. இட்ஸ் பர்ஃபெக்டாக சொல்லணுன்னா அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் ஒரு சீனில் அழுகிறாருன்னா நம்மளுக்கு அழுக வருதுன்னும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்டர் ஒரு ரோல் எடுத்து பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ரோலை எவ்வளோ லவ் பண்ணி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அவங்க அதுக்குள்ளே போய் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அழுகும் போது நம்மளுக்கு அழுக வரும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ்லாம் உண்மையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்திகேயன் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, இது ரொம்ப பர்ஃபெக்டான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. வடிவேல் சாரோட வாய்ஸ், ஐ கெஸ் அது வடிவேல் சார் வாய்ஸ் தான், எனக்கு நல்லா தெரியும். அந்த லா 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 லா, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைன். ரொம்ப ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணேன் நான் மூவியை. தேங்க்யூ. கண்டிப்பாக இட்ஸ் அ ஃபேமிலி மூவி. ப்ளீஸ் கம் வித் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் சில்ட்ரன், எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க.